இந்த கம்பெனி பேரு ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப், ஷார்ட்டா எஃப்எஸ்டின்னு சொல்லுவாங்க. இது துபாயில இருக்க ஒரு செக்யூரிட்டி கார்டு ஃபீல்டுல வர ஒரு ஃபேமஸான செமி கவர்மெண்ட் கம்பெனி. கிட்டத்தட்ட அங்க இருக்கிற எல்லா செக்யூரிட்டி கார்டு கம்பெனிக்கும் இந்த கம்பெனி ஹெட் மாதிரி. ஏன் அப்படி சொல்றோம்னா, இந்த கம்பெனில இருந்து தான் மத்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கும் சிரா லைசன்ஸே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கம்பெனி அப்படி சொல்றோம். ஸோ இந்த கம்பெனிக்காக இப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் இந்த வேலைக்கு ரெக்ரூட் பண்றோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலே தாராளமா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. இந்த வேலையை பத்தி சொல்லணும்னா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கார்டு வேலையை ஒரு சாதாரண வேலையை பார்ப்பாங்க. ஆனா கல்ஃப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி கார்டுனா ஒரு போலீஸ்க்கு ஈக்குவலான பவர்ல இருக்கிற ஒரு ஜாப். அங்க இருக்கிற மக்கள் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒரு போலீஸை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த வேலையை பத்தி கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றோம். இது மட்டும் இல்லாம இந்த வேலையை பத்தி நம்ம யூடியூப் சேனல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த வீடியோல இந்த செக்யூரிட்டி கார்டு வேலைனா என்ன, இந்த வேலை எப்படி இருக்கும், இந்த வேலைக்கு போறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விவரமும் அந்த வீடியோல கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை இந்த அட்வர்டைஸ்மெண்டோட கீழேயே வந்து அந்த வீடியோட லிங்கை போஸ்ட் பண்றோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை சம்பந்தமான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வேலைக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 1800 திரகம் ஸ்டார்டிங்ல கொடுக்குறாங்க. இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு 42,800 வரைக்கும் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கான சேலரி. 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 திரகம்ஸ், அதாவது 47,500 வந்து சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு மினிமம் நீங்க 10th பாஸ் பண்ணி இருந்தாலே போதும். 12th டிப்ளமோ டிகிரி எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இன்டர்வியூல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ஹைட் வந்து மினிமம் 175 சென்டிமீட்டர் கம்பல்சரி இருக்கணும். எல்லா செக்யூரிட்டி கார்டு கம்பெனிலையும் 170, 172 இந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துப்பாங்க. இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்றதுனால இவங்க 175 சென்டிமீட்டர் கம்பல்சரி எதிர்பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 6ல இருந்து ஒரு 8 வருஷமா அந்த கம்பெனிக்கு நம்ம ஆள் கொடுத்துட்டு இருக்கோம். இவங்க இப்படிதான் செலக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்க ஹைட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. 175 சென்டிமீட்டர் இருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒரு 174 இருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஷூ போட்டு 1 இன்ச் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு கீழேனா கண்டிப்பா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஹைட்டை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு பேச, படிக்க, எழுத தெரிஞ்சிருக்கணும். எந்த அளவுக்குனா நீங்க இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா பேசணுன்ற அவசியம் இல்லை. பேசிக் இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா, வாட் இஸ் யுவர் நேம், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி இங்கிலீஷ்ல பேசிக்கா கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். ரெண்டாவது, இன்டர்வியூல வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 7 கொஸ்டின் இருக்கும். அந்த 7 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு ஆன்சர் எழுத தெரியணும். எப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், டஃபாலாம் இருக்காது. எல்லாத்துக்கும் மேல அந்த கொஸ்டின்ஸ்க்கு நாங்க ஆன்சரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஆனா நாங்க சொல்லிக் கொடுக்குற ஆன்சரை புரிஞ்சுக்கிட்டு இங்கிலீஷ்ல எழுதுற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அந்த கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. அப்போ வந்து நீங்க யாரை அலோவ் பண்ணுவீங்க? ஆப்ஷன் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர், ஆப்ஷன் ஏ போஸ்ட் மாஸ்டர், ஆப்ஷன் பி போஸ்ட் மாஸ்டர், ஆப்ஷன் சி வந்து குக். இவங்கள யாரை அலோவ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நீங்க நைட் ஷூட் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்க சூப்பர்வைசர் வந்து பார்த்துட்டாரு ஒரு வேலை, அப்ப நீங்க அவருக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அடுத்து வந்து உடம்புல வெளியில தெரியற மாதிரி டாட்டூ கண்டிப்பா போட்டுருக்க கூடாது. நீங்க இந்த ஷோல்டர்ல, செஸ்ட்ல இந்த மாதிரி இடங்கள்ல டாட்டூ போட்டிருந்தா அது பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து நீங்க ஷர்ட் போட்டா கவர் ஆயிடும், வெளில தெரியாது. ஆனா அந்த முழங்கைக்கு கீழே, கைவிரல், கழுத்து இந்த மாதிரி இடங்களை டாட்டூ போட்டிருந்தா அது வெளியில தெரியும். அந்த மாதிரி இருந்தா மட்டும் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அடுத்து, கம்பெனில இருந்து தங்கறதுக்கு இடம், போற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம சம்பளத்துல பாத்துக்கணும். இந்த எல்லாத்துக்கும் மேல சேலரிக்கு மேல உங்களுக்கு டிப்ஸ் நிறைய கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கிற இடத்தை பொறுத்து இருக்கு. அடுத்து, ஏஜ் லிமிட் வந்து 22 வயசுல இருந்து அதிகபட்சம் 36 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். டியூட்டி ஹவர்ஸ் வந்து 12 ஹவர்ஸ் டியூட்டி ஹவர்ஸ் இருக்கும். பெருசா வேலை இருக்காது. சும்மா ஸ்டாண்டிங், அங்க உட்கார்ந்து ஒரு இடத்த பாத்துக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் தான் இருக்கும். இது இல்லாம வாரத்துல ஒரு நாள் லீவ் இருக்கும். அந்த லீவ்ல டியூட்டி பாத்தீங்கன்னாலும் அதுக்கு தனியாக உங்களுக்கு சேலரி கிடைக்கும். ஓவராலா இந்த வேலைக்காக ECNR பாஸ்போர்ட் போட்டு தான் எடுக்கிறோம். கம்பெனில இருந்து எம்ப்ளாய்மெண்ட் விசா அந்த வேலைக்காக கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 28ஆம் தேதி வியாழக்கிழமை திருச்சியில வச்சு இன்டர்வியூ பண்றோம். இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஈஸியா இருக்குமா, ஆவரேஜா இருக்குமா, டஃபா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த இன்டர்வியூ செலக்ஷன் ஆவரேஜா இருக்கும். ஆனா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இந்த வேலை உங்களுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கோ இல்ல இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்க பேரை பதிவு பண்றதுக்கோ எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ண தேவையில்லை. நீங்க நார்மலா வந்து இன்டர்வியூல கலந்துக்கலாம். இன்டர்வியூல செலக்ஷன் ஆயிட்டீங்கன்னா மெடிக்கல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், நாங்க விசாவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்க பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்க பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அனுப்புற அப்டேட்ஸ் எல்லாம் தினமும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளிநாட்டு வேலை தேடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.